Hello students, welcome to John Max. Today class for 10th standard Max. பயிற்சி 2.1ல first question தான் பார்க்க போகிறோம். 3ஆல் வகுக்கும் போது மீது 2ஐ தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கண்டுபிடிக்கணும்னா 3ஆல் வகுப்படும் அப்படின்ற நம்பரையும் மீது 2 வரக்கூடிய மிகை முழுக்களையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன தேற்றம் யூஸ் ஆகும்னா யூக்ளிடின் தேற்றம். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம். ஓகேங்களா? ஸோ இந்த தேற்றத்தோட ஃபார்முலா தான் நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம் தேற்றத்தின்படி. ஸோ இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். யூக்ளிடின் வகுத்தல் A = BQ + R. ஸோ இதுதான் A = BQ + Rன்றது தான் யூக்ளிடின் வகுத்தல் தேற்றம். இந்த தேற்றத்தில் இதனுடைய பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குன்னா 0 <= B. ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3ஆல் வகுக்கும்னா அது இதோட ஆன்சர், பியோட ஆன்சர். ஓகேங்களா? நம்ம வந்து மிகை முழுக்கள்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏவோட நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். மீதி 2 வரக்கூடியன்னா அது ஆரோட வேல்யூ. ஸோ இப்போ ஒரு வகுத்தல் யூஸ் பண்ணோன்னா இதில் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற நம்பர், நம்ம எந்த நம்பரை வகுக்கிறோமோ அதுதான் ஏ. ஸோ எதால் வகுக்கிறோமோ அந்த நம்பர் தான் பி. நம்மளுக்கு எத்தனை டைம் வகுக்கிறோம் அப்படின்றது தான் Q. நம்மளுக்கு மீதி என்ன கிடைக்கும், அதுதான் R. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3ஆல் வகுப்படும்னா பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. மீதி என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும்ட்டாங்க. அப்போ ஆரோட வேல்யூ கிடைக்குது. அப்போ ஏவும் Qவும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Qன்றது மிகை முழுக்கள்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ Qன்றது மிகை முழுக்கள்னு நம்மளுக்கு தெரியும். 0 1 2 3 எக்ஸட்ரா. ஓகேங்களா? Qவோட வேல்யூ என்ன இருக்கும், 0 1 2 3 எக்ஸட்ரா. ஏன்னா மிகை முழுக்கள்லாம் நம்மளுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கும், 0லேருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? ஒரு 4 நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஏவோட வேல்யூ மிகை முழுக்களை கொண்ட வகுத்தல் நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ என்ன இருக்குது, 3. 3ஆல் வகுப்படும்னா பியோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஏவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா Qக்கு பதிலாக 0 கொடுங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு A = Qவோட Bவோட வேல்யூ நமக்கு தெரியும், Q3 × Q + Rோட வேல்யூ 2 நம்மளுக்கு தெரியும். ஸோ Qக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ அதனுடைய வேல்யூ கொடுக்கணும், 0 1 2 3 கொடுக்கணும். அப்போ A = 3 ஏன்னா BQனா இது மல்டிப்பிளில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதில் எந்த நம்பர் நம்ம யூஸ் பண்ணாலும் அதை பெருக்கணும். ஓகேவா? அப்போ Qக்கு பதிலாக 0 கொடுங்க +2. 3 × 0 0 +2 = 2. அப்போ 0ஓட எதை கூட்டினாலும் 2 நம்பர் தான் கிடைக்கும். அப்போ A = நெக்ஸ்ட்டு Qக்கு பதிலாக 1 கொடுங்க. அப்போ 3 × 1 + 2. அப்போ 1 3 + 2 = 5. ஓகேங்களா? 3 2 ஆட் பண்ணால் 5. இப்போ A = 3 × 2. நெக்ஸ்ட்டு Qவோட வேல்யூ 2 கொடுங்க. இப்போ 3 × 2 + 2 3 2 6 + 2 = 8. 6 2 கூட்டினா 8. நெக்ஸ்ட் A = 3 × 3. Qக்கு பதிலாக 3 கொடுங்க +2. இப்போ 3 9 + 2 = 2 ஆட் பண்ணி பாருங்கள், கூட்டி பாருங்கள். 9 + 2 11. ஸோ இதே மாதிரியே நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம். ஏவோட வேல்யூக்கு Qக்கு என்ன பண்ணணும், மிகை முழுக்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஒரு 4 நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் கிடச்சிருக்கு பாருங்கள், 2 5 8 11. இதுதான் என்ன நம்பரு, 3ஆல் வகுக்கும் போது. இது வந்து நீங்கள் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே இருக்கும், அதை பார்த்து எழுதுங்க. வகுக்கும் போது மீதி 2ஐ தரக்கூடிய மிகை முழுக்கள். இதுதான் என்னது, அதனுடைய மிகை முழுக்கள். ஓகேங்களா? ஸோ என்னென்ன நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 2 5 8 11 எக்ஸட்ரா. இதுக்கு மேலே நம்பர் கொடுத்தாலும் நம்மளுக்கு இதுக்கப்புறமும் மதிப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 2 வகுத்து பாருங்கள். 2 வந்து 3ஆல் வகுக்கும் போது நம்மளுக்கு மீதி 2 கிடைக்கணும். அப்போ 2 வந்து 3ஆல் வகுப்படாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கோங்க. 6 18. 6 18. 20ல் 18 போயிடுச்சுன்னா 2 மீதி கிடைக்குதா? ஸோ அதே மாதிரி 5 வகுத்தாலும் நம்மளுக்கு 2 கிடைக்கும். 8 வகுக்கும் போது 2 கிடைக்கும். 11ஆல் வகுக்கும் போது 2 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இது 2 மார்க்குனால நீங்கள் ஒரு 4 நம்பர் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.